நான் திடீரென கழுதாவில் பிரதான வீதியில் போகக்குள்ளே அதே பேஷண்ட்ஸ் ரெண்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அதை கண்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. இந்த கழுதாவில் ஆஸ்பத்திரி வைத்தியசாலைக்கு வந்து செல்லணும்னா முதல் அடிக்கடி இங்கே வாருதான். அது பின்பு பொறுப்பதிகாரியாக மயூரேசன் இருந்தார். அவர் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ வெளிநாட்டில் கனடாவில் இருக்கிறார். அண்மையில் கூட என்னோடய தொலைபேசியில் பேசினவர் மயூரேசன். அந்த இடத்துல மயூரேசன் அவருடைய ஊக்கமாக்கம் இந்த வைத்தியசாலை கழுதாவுடைய வைத்தியசாலை இன்றைக்கு இவ்வாறு இருக்கிறேன். அதுக்கு ஒரு மயூரேசன் ஒரு மிகவும் முக்கியமான காரணம். அதை யாரும் மறக்கவும் முடியாது. தண்டை இதை 24 மணி வித்தியாலயம் செய்தது. அவர் வைத்தியசாலையை மாத்திரமல்ல, வைத்தியசாலை சுற்றுச்சூழலையும் மிகவும் செய்ததில்லை. மாத்திரமில்லை, களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அவங்களுக்கு இது விருது கிடைக்கிறதுக்கு கியூமாரோ ஏதோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமான அவர் தான் எங்களோட வைத்தியர் மயூரேசன். அவர் தற்போதைக்கு கனடாவில் இருக்கிறார். அந்த மயூரேசன் இருந்ததுக்கு பிறகு கடைசியாக போனான். அதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு 7 மணி வேலையில் சந்திச்சுட்டு போனால். அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தேன் உள்ளுக்கு நுழைஞ்ச போது க்ரௌட் இருக்குது. எல்லோரும் அதிகாரிகள் அங்கே வேலை செய்கிறாக்கள் எல்லாருமே சிரித்த வண்ணம் என்னை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வந்தேன். வரக்குள்ளான்னு இப்படி அறைக்குள்ளே வைத்தியர் இருக்காருன்னோ உள்ளுக்கு இருக்காருன்ட்டு இந்த வைத்தியரோட கதைக்கு இந்த வைத்தியர் உடனே சொன்னார், எவ்வளோ காலமாக இருக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் தான் இங்கே நான் 2 வருஷமாக இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, நான் காத்தாங்குடி என்று சொன்னார். அதே மாதிரி சொன்னார் அவருடைய மாமனார் கல்முனையிலே பஸ் கோல்ட்டுக்கு முன்னுக்கு 1981ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே பெரிய ஹோட்டல் வச்சிருந்த முதலாளி அவருடைய மகளுக்கு நான் திருமணம் செய்திருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அவரையும் எனக்கு நன்கு தெரியும். அந்த வகையிலே பார்த்தா அழகான தாடி வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிரிப்பில் இருந்து விளங்குது. அவர் ஒரு மிகவும் பொருத்தமான ஒருவர், மிகவும் நல்ல ஒரு உள்ளம்ன்றது அவருக்கு முன்னுக்கு தான் சொல்கிறார். அப்படியே உங்களை வைத்தியர், உங்களோட பேர் என்ன? என் பேர் முகமது நிஃப்கான். முகமது நிஃப்கான். உங்களோட பேர் முகமது நிஃப்கான். உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எந்த பாடசாலையில் படிச்சிங்க? நான் காத்தாங்குடியில் தான் பிறந்ததெல்லாம். அங்கே காத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜில் தான் படித்தேன். A level வரைக்கும் படித்தேன். எந்த பாடசாலையில் படிச்சிங்க? நான் காத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜில் தான் படித்தேன். பீச் ரோட்டில் இந்த காத்தாங்குடி சென்ட்ரல் காலேஜில் A level வரைக்கும் படித்தது. அது பிறகு எந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் வெளிநாடு சென்று பங்களாதேஷில் இந்த MBBS மருத்துவப்பட்டத்தை எடுக்கிறான். என் ஆரம்ப பயிற்சி இந்த இன்டர்ன்ஷிப் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் செய்துட்டு அதுக்கு இந்த முதலாவது அப்பாயின்மெண்ட் இங்கே தான் கிடைச்சது. இங்கே போஸ்ட் இன்டர்ன் MOIC நான் இப்போ கடந்த ஒரு 2023 ஏப்ரல்லேருந்து நான் தான் இன்சார்ஜாக இங்கே. நீங்கள் தனியாக செய்து கொண்டிருக்கிறீங்க? இது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் திறக்கிறது? இது காலையில் 8 மணிலேருந்து பின்னர் 4 மணி வரைக்கும் இந்த வைத்தியசாலை. காலையில் 8லேருந்து பின்னர் 4 மணி மட்டும் தனி ஒரு வைத்தியராக இருந்து. இங்கே கார்டர் எத்தனை? இங்கே வைத்தியர்கள்ற கார்டர் 2 நார்மலாக PMCUக்கு 2 கார்டர் தான் இருக்கிறது. ஆனால் இங்கே எல்லா PMCUலேயும் ஒரு MOS தான் அப்பாயிண்ட் ஆகியிருப்பாங்க. அவங்க தவிர்க்க முடியாததால் MOS பற்றாக்குறையால் ஒரு MOS தான் கடமையாற்ற வேண்டி இருக்குது. ஆனால் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொண்டு போகிறேன். மக்களால் உங்களுக்கு நல்ல பேர் தான் இருக்குது. பொதுமக்களால் நல்ல பேர் இருக்குது. அதாவது எந்த குறைபாடுகளும் இதுவரையில் சொல்லப்படலை. மக்கள் அதை நீங்கள் எந்த நேரமும் இதுக்குள்ளே இருந்து மறந்து கொடுக்குறபடினால அந்த நிலைமை உருவாகுது. அது தவிர உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் கூட அண்ணன் தம்பி மேர் அப்படி? நாங்கள் 3 பேர் ஆம்பளை பிள்ளைகள். அதில் மூத்தது நான், மற்றது 2 தம்பி மேர் இருக்காங்க. ஒரு ஆள் பிஸ்னஸ், மெட்ரால் வெளிநாடு சென்று இப்போ ஃபிசியோதெரப்பி கட்டினதை பற்றி படித்து கொண்டு இருக்கார். பாகிஸ்தான் சென்றிருக்கார். பாகிஸ்தான் ஃபிசியோதெரப்பி டிப்ளமாவோ டிகிரியா? டிகிரி. நல்ல ஒரு ஃபீல்டு தானே அது? நல்ல ஒரு ஃபீல்டு. அது முடிக்காத நல்ல டீம். இவங்க அந்த ஸ்காலர்ஷிப் இதில் தான் போனவர். பாடசாலை காத்தாங்குடி மத்திய கல்லூரி. என்ன மத்திய கல்லூரி? காத்தாங்குடி மத்திய கல்லூரி. அதில் இந்த முறை எத்தனை பேர் மெடிசின் என்று வந்தாங்க? நாளைக்கு இந்த முறை காத்தாங்குடியில் மிச்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கிட்ட. அதுக்கும் கூடவே இருக்கும். சரி அக்யூரேட்டாக தெரியல எத்தனை பேர். அது உங்களோட பாடசாலையில் இருந்தா? எங்களோட பாடசாலையிலேருந்து ஒரு 10 பேருக்கிட்டான அக்யூரேட்டாக தெரியாது. அதிகமான பேர் என்டர் பண்ணியிருக்காங்க. ஆகையும் பெண்கள் மிச்சம் கூட. இந்த முறை அதிகமான கேர்ள்ஸ் தான் கூட மெடிசினுக்கு என்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறையும் கூட போகும். இப்போ இந்த முறை நல்லா ஷைன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அடுத்த முறை இலங்கையிலே செகண்ட் இந்த இதில் 12th ரேங்க் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த முறை. அகில இலங்கையிலே 12th ரேங்கும் அங்கே காத்தாங்குடிலாம் இருக்குது. காத்தாங்குடிலாம் இருக்குது. நான் நினைக்கின்றேன் இப்போ ஞாபகம் வருது. காத்தாங்குடியில் ஒரு சர்ஜன் இருந்தார், டாக்டர் மஹபூப். என்ற சொந்தக்காரர், என் மாமா.
அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் பேட்ச். அது மாத்திரமில்லை அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அது மாத்திரமில்லை முதலாவதாக டிஸ்டிங்ஷன் இன் சர்ஜரி என்கின்றதை பெற்று கோல்டு மெடல் எடுத்த ஒரு வைத்தியர் தான் டாக்டர் மஹபூப். டாக்டர் மஹபூப் எனக்கு அவர் மகளும் ஒரு வைத்தியரா? மகன் வைத்தியர். மகன் வைத்தியர். அவர் எந்த பேட்ச்மேட். என்ன செய்கிறார்? அவர் இப்போ காத்தாங்குடி பேஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மகன். அவர் பேர் என்ன? அவர் ஷஹான் மஹபூப். மஹபூப். ரைட். அப்போ அவர் அங்கே வேலை செய்கிறாரு வந்து. ரைட். அவர் மகளும் இருக்குல்லோ? மகள் இருக்காங்க. மகள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் மைக்ரேட் ஆகி அவங்க அங்கே இருக்காங்க. மகனின் ஒரு மூத்த ஒரு ஆளும் இருக்கிறாரு. பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த காலத்தில் அவர் மிகவும் பேசப்பட்டவர். எங்களோட அம்மாட அண்ணா. அண்ணா அவர் மஹபூப் மேரி பண்ணிக்கிற ஒரு அவங்க ஹிந்து. தமிழ் ஹிந்து லேடி. அந்த காலத்தில் மிகவும் பேச யாழ்ப்பாணம் நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அவர் பிரபல அரசியல்வாதிடம் மருமகள் இது ஒன்று எனக்கு ஞாபகம் வருது இல்லை. அந்த காலத்தில் அப்படி இந்த பேசப்பட்ட பேர் வந்து மஹபூப் கட்டிக்காரன். அப்போ அந்த வகையில் தான் எனக்கு மஹபூப்பை பெரிய தெரியும். அதே மாதிரி மஹபூப்போட பேச்சில் இன்னொரு ஆள் இந்த டாக்டர் வேர்னல் டேன்னு சொல்லி அவன் பெஸ்டப் பண்ணிக்கிறேன் கவர்மெண்ட்டில். வெறும் வந்து சர்ஜரியில் டிஸ்டிங்ஷன் எடுத்த முதலாவது பயங்கர கட்டிக்காரனால் அது அப்புறம் சர்ஜனாக இருந்தவர். சர்ஜனாக இருந்தவங்க இங்கே வேலை செய்தவர். லாஸ்ட்டாக வேலை செஞ்சு பேட்டிக்கல் ஹாஸ்பிட்டல் இப்போ பிரனவன் சார் எடுத்து செய்தார். அந்த இதில் வந்து டாக்டர் பேசப்பட்ட ஒரு ஆள் வந்து அவர் மஹபூப் உயிரோடு இல்லாட்டியும் நான் ஒரு 2 நினைவு ஊர் அளவுக்கு அவர் செயற்பாடுகள் அன்றைக்கு அமைந்திருந்தது. ஏழவர் கிளாஸஸ் இங்கே பேட்டிக்குள்ளே போக அவரோட வெஹிக்கிளில் தான் வேலைக்கு போகக்குள்ள எங்களையும் அவரோட சண்டையும் இறக்கி போட்டு போவார். அப்படி ஒரு நாங்கள் 7 கிளாஸில் இருக்கக்குள்ள தான் அவர் இருந்துட்டார். எங்கள் 2 நியூஸ் ஒன்று வந்தது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் அப்படியே கிளாஸை விட்டு அப்படியே விட்டு போய் பார்த்தா சடனாக குளிச்சுட்டு இருக்கக்குள்ள பாத்ரூமில் தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தது. 2010 அப்படி தான் எடுக்கும். ஓகே. இங்கே எத்தனை பேஷண்ட் வராங்க? இங்கே ஒவ்வொரு நாளும் சராசரியாண்டு பார்க்கக்குள்ள இப்படி ஒரு 120 பேஷண்ட் வரும். 120 பேஷண்ட்ஸ் வரும் சராசரியா? மண்டே டியூஸ்டே வெனிஸ்டேங்கக்குள்ள 150 பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டை திருப்பி அனுப்பாமல் அவ்வளோ திருப்பி அனுப்புறையும் இல்லை, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறையும் இல்லை. இங்கே களுவாஞ்சிக்குடி அப்படி இல்லைன்னா கூட வேறு இருந்தால் களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டல் பட் எல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுவீங்க? எல்லாம் அநேகமாக எல்லாம் மேனேஜ் பண்ணப்படும். இல்லை நீங்கள் எம்பிபிஎஸ் தானே? அவருக்குரிய மருந்துகள் எல்லாமே இருக்காங்க. எல்லா மருந்தும் எடுத்து வச்சிருக்காங்க. எசென்ஷியலான அவ்வளோ மருந்தும் இருக்குது. தேவைப்படுற மருந்துகள் நான் அவுட் சீட் கொடுப்பேன். பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் எடுத்து யூஸ் பண்ண சொல்லி. அந்த அளவுக்கு இருக்குது வந்து. அப்போ எத்தனை ஸ்டாஃப் இருக்குது உங்களுக்கு? எங்களோட ஸ்டாஃப் வந்து ஒரு டிஸ்பென்சர் இருக்குது, ஒரு டிஓ இருக்காங்க, இந்த 2 மைனர் ஸ்டாஃப் இருக்காங்க. 2 மைனர் இருந்தது. அவங்களோட பெர்மனன்ட் போஸ்டிங் அங்கே களுவாஞ்சிக்குடி இருக்கிறதால அவங்க வந்துட்டு அங்கே போய் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நர்சிங் ஆஃபீஸர் தேவை. நர்சிங் ஆஃபீஸர் கட்டாயம் தேவை. அது இன்னொன்று அடுத்த செஸ்ட் பெயின் அப்படி இப்படிலாம் வாரது. இசிஜி மிஷின் நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இசிஜி மிஷின் தரலையா? கூடிய சீக்கிரம் அதை யார் எடுப்பது அந்த இசிஜி மிஷினை? இசிஜி மிஷின் எங்களுக்கு ஒரு டொனேஷனை தந்தாலும் நெல்லம் இல்லை. அதை தந்தால் அதை இசிஜி ஏரியா யார் அதை ஆப்ரேட் பண்ணுவா? இசிஜி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம் எங்களோட ஸ்டாஃபுக்கு. ஆர்டிஹெச்ல அந்த ட்ரைனிங் அந்த கிட்டத்தில் ஒரு ட்ரைனிங் ஒன்று எடுத்தோ இவங்களுக்கு எடுக்க தெரியும். இப்போ மிஷின் ஒன்று இருந்தால் அவங்க எடுக்க பழகிடுவாங்க. அப்போ எடுத்து அப்போ உங்களுக்கு பிசிஜி மிஷின் அடுத்த ஒரு நர்சிங் ஆஃபீஸர் பாரு. மற்றது எனக்கு ஒரு இஷ்யூ இதில் இந்த குவார்ட்டர்ஸ் இருக்குது. எங்கட ஹாஸ்பிட்டலோட இருக்குது குவார்ட்டர்ஸ். குவார்ட்டர்ஸுக்கு பின்னுக்கு மதில் இல்லை. அது ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதோட குவார்ட்டர்ஸும் பாவிக்கிற நிலைமையில இல்லை. நான் வந்த காலத்துலேருந்து பாவிக்கிறேன். மாதிரி சன் இருக்கக்குள்ளேயும் பாவிக்கிற நிலைமையில இல்லை. நான் வரக்குள்ள உள்ளுக்கு பள்ளம் குடி எல்லாம் இருக்குது. போய் பார்த்தோன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ரெனோவேட் பண்ணி மேலாது. கிட்டத்துலேயே வந்து பார்த்துட்டு போனவங்க ரெனோவேட் பண்ணி தாரண்டன்னு சொல்லிட்டு போனவங்க அதுக்கு ரியாக்ஷன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். அது கொஞ்சம் செஞ்சுருந்தால் இப்போ நான் போன பிற்பாடும் வெளியூர்லேருந்து தூரம் இருந்து வர டாக்டர்ஸுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கிட்டத்தில் போவீங்களா? இல்லை நான் இப்போ போக மாட்டேன். இப்போ நான் ஃப்யூச்சரை சொல்கிறேன். இப்போ செய்ய தொடங்கினால் ஃப்யூச்சரில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இங்கே செக்யூரிட்டியும் இல்லை. அதில் 2-3 இதுகளும் தொலைஞ்சி போனது. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன தொலைஞ்சி போனேன்? ஒரு வீல் பரோ இருந்தது. அப்போ அந்த வெள்ளம் வந்து மழை காலத்தில் வந்துட்டு நான் அது வீல் பரோ இதுக்குள்ளே நிலையை கண்டு போட்டு அதுக்குள்ளே தூக்கி போட்டது. அது வந்துட்டு போட்டு கொஞ்ச நாள் பிறகு தான் அங்கே போய் பார்க்கக்குள்ளே இல்லது. அதான் அந்த மதிலும் இல்லை. அடுத்து செக்யூரிட்டி கேமராஸும் இல்லை, செக்யூரிட்டியும் இல்லை. அப்படியே அதை யாரோ யூஸ் பண்ணியிருப்போம். நான் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்.
அப்புறம் ஆர்டிஜிஸுக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பி நான் அவங்களும் வந்து எல்லாம் பண்ணிட்டு போனவங்க. அதுக்குரிய இதுவும் நடந்திருக்கு. அப்போ அதுக்குரிய செக்யூரிட்டி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முரளீஸ்வரன் ஐயா, நீங்கள் இதை வந்து இந்த காணொலி பார்ப்பீங்கன்னு தெரியும். அதாவது முரளீஸ்வரன் ஐயா வந்து முதல் கல்மனோட காதர வைத்தியசாலையில் சாதனை படைத்த ஒரு ஆள். மிகவும் ஒரு நல்ல ஒரு அன்புள்ளம் கொண்டவர். இவ்வாறான வைத்தியசாலைகளை, அதாவது அவருடைய கெப்பாசிட்டிக்கு கல்மனோட காதர வைத்தியசாலையிலிருந்து வந்ததுக்கு பிறகு இப்போ ஆர்டிஹெச்சிக்காக வந்திருக்கிறார். திருவண்ணாமலை போயிட்டு வந்து திருவண்ணாமலையில் ஆக்டிங் நினைக்கிறேன் ஏபிடியாக போயிட்டு திரும்ப வந்து நிரந்தர ஆர்டிஹெச்ஸாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய எண்ணக்கருவே இந்த சிறிய சிறிய வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றதில் மிகவும் உன்னிப்பாக இருக்கிறார். நல்ல வேலை தெரிஞ்சால் என்றபடியினால் முரளீஸ்வரன் ஐயா, நீங்களும் இந்த காணொலியை பார்ப்பீங்க. இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு என்ன இந்த டாக்டர் கேட்குற அன்பால் கேட்குறார். இவர் வந்து இப்போ நானும் வந்த உடனே முரளீஸ்வரன் ஐயா அவர் அனுமதி பெறணும் அப்படி இப்படின்றலாம் கதைக்கு இல்லை. வந்த உடனே என்னோட கதைச்சு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நீங்களும் பேசி போட்டுறாங்க. உறவு அப்ரூவல் எடுக்காமல் ஏன் பேட்டி கொடுத்தாண்டெல்லாம் முரளீஸ்வரன் ஐயா பேசாமல் நீங்கள் இப்போ உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முரளீஸ்வரன் ஐயா, இவருக்கு வந்து ஒரு நர்சிங் ஆஃபீஸர் ஒரு ஆளை போய் எப்படி என்னென்ன செய்து கொடுப்பீங்க, கட்டாயம் செய்து கொடுப்பீங்க. அடுத்த ஒரு இசிஜி மிஷினை உங்களுக்கு சின்ன திரும்பான வேலை அதையும் செய்து கொடுங்க. அதுபோல் இந்த குவார்டர்ஸ் பிரச்சனை ஒன்று சொல்கிறாரு, அதையும் செய்து கொடுங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு பார்வையில் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறதுக்கு முதல் வேறு என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, நல்ல உங்களை சந்தித்தது மிச்ச சந்தோஷம். திடீரெண்டு ஒரு பிளானும் நடக்கல. திடீரெண்டு நீங்கள் வந்தீங்க, வந்து பேசக்குள்ளேயே நாங்கள் அறிமுகப்படுத்திக்கொள்ள நாங்கள் பேசினோம். இதில் மிச்ச சந்தோஷம். மற்றது மொழி சாரும் வந்து அடிக்கடி பார்க்குறவர், வந்து ஹெல்ப் எல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறவர், இப்படி இப்படி செய்யலாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கார். இப்போ அவரோட கைடன்ஸுக்கு கீழே தான் நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம். இப்போ மிச்சம் ஹெல்ப் பண்ணுறேன். மற்றது நான் சிங்கிள் மேன் ஸ்டேஷனுங்கிறதால நான் மட்டும்தான் செஞ்சு கொண்டு போகிறேன். மற்றது களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டல்லே நான் நைட் டியூட்டி செஞ்சு கொடுக்குறேன். இப்போ அங்கே போகிறீங்களா? நைட்டுக்கு போகிறதா? களுவாஞ்சிக்குடி நைட்டுக்கு போகிறதா? களுவாஞ்சிக்குடியில் நான் சர்ஜிக்கல் வார்டு நைட் டியூட்டி செய்கிறேன். முன்னாடி வந்துட்டு டியூ செஞ்சுட்டு இருந்தேன் நான். அப்போ இந்த மேலதிக நேரத்தை வந்துட்டு அங்கேயும் இப்பயும் செய்கிறீங்களா? இப்பயும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சர்ஜிக்கல் யூனிட் செய்கிறீங்க? சர்ஜிக்கல் யூனிட்டில் நைட் மட்டும் செய்கிறது. அப்போ நல்ல சேவையை செய்கிறீங்க? சேவை செஞ்சு கொண்டிருக்கேன். ரைட். நல்ல உங்களோட சர்ஜன் பாமதி என்ன? பாமதி மேடம் தானே? அவர் நல்ல எக்ஸலண்ட் தானே ஆள்? நல்ல கட்டிக்காரியல்ல? ரைட் 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 ரைட். அவை உங்களுடைய சேவை கழுதவளையில் மாத்திரமல்ல களுவாஞ்சிக்குடியிலும் கிடைக்கின்றது என்கின்ற நல்ல செய்தியுடன் ஒரு இறுதியாக ஒரு விடயத்தை இந்த காணொலியை நிறைவு செய்யும் போது கூறுகிறேன். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வாயால் பின்னெல்லாம். அதுக்கு மனசு நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருந்துக்கிட்டா வாயால் எல்லாத்தையும் வெல்லலாம். வெட்டு குத்து வேணாம். செம்பு தூக்குறவர்களுக்கு அருகில் எடுக்க வேணாம். அவர் சொல்கிற கதையிலையும் இவர் சொல்கிற கதையிலையும் யாரும் இது வந்து பொதுவாக நான் கதைக்கிறேன் இந்த வைத்தியருக்கு இல்லை செய்யாமல் நான் பெரியவன் நீ பெரியவன், நான் முந்துறதா நீ முந்துறதாண்டு இல்லாமல் அனைவரும் நல்ல செயல்களை செய்கிறாங்க. நான் வைத்தியர்கள் என்ன இப்போ சொல்கிறேன், நான் வைத்திய கடவுள் அண்டு உண்மையாகவே அவர்கள் கடவுள். ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமை இல்லாமல் நீங்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் தற்போது கடமை புரிகிறீர்கள், அதுவும் சர்ஜிக்கல் யூனிட்டில் கடமை புரிகிறீர்கள் என்று திறமைகள் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் விட்டுக் கொடுப்பு வந்து அவசியமானது. சேறு பூசுவது என்பது இலகுவானது. அந்த பூசிய சேற்றை நாங்கள் பின்பு உணரும்போது தான் அதன் வேதனைகள் புரியும். ஆகவே ஒவ்வொருவரிலும் பிழைகள் உண்டு, பிழைகள் இல்லாமல் இல்லை. ஆகவே ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுப்புடன் கொடுத்தீர்கள், விட்டுக் கொடுப்புடன் செயற்பட்டால் அது நோயாளிகளுக்கு நன்மை பெறும், நன்மையாக அமையும். இல்லை நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ உன்னை வைப்பதா இல்லை அனுப்புவதா, நான் கடிதம் அடிக்கவா நீ கடிதம் அடிக்கவா, இவ்வாறு செயற்பட்டால் எந்த விதிலும் இவரும் வெல்லப் போவதில்லை. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களே என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நல்லபடியும் உங்களை சந்தித்ததற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் கழுதவளையில் மாத்திரமல்ல களுவாஞ்சிக்குடியிலும் அதுவும் சர்ஜிக்கல் யூனிட்டில் கடமை புரிகிறீங்க. அவை உங்களுக்கு அங்கே தெரியும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு யூனிட் அது. அந்த வகையில் எனக்கு அண்மை காலத்தில் நேற்று முன்னாள் சில விடயங்கள் கேள்விப்பட்டோன்னா எனக்கு கடும் வேதனையாக இருந்தது. மூடுவது என்பது இலகு, திறப்பது கடினம். நிரந்தரமாக உள்ள ஒரு வைத்திய நிபுணரை அனுப்புவது இலகுவானது, நிரந்தரமாக ஒருவரை பெறுவது கடினமானது. இந்த விடயங்களில் அனைவரும் சிந்தித்து செயற்படுவார்கள் இருந்தால் அதற்கு எங்களுடைய வைத்தியர் முரளீஸ்வரன் அவர்களினுடைய நடவடிக்கை தொடரும் என இருவத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது என்ன வந்து அது இந்த பராமரிப்பு கொண்டு வீட்டில் தானே.
இதுக்கு வந்து மயில் போடணும் மேனு. இதுக்கு ஒரு மயில் போட்டால் சரியா நீ இல்லையா? பின்னுக்கு சொல்கிறேன். ஆ பின்னுக்கு அதனால் வரலாம். ஆ அது ஒரு செக்யூரிட்டி பாப்போம். வேலி மாதிரி தான் அடிச்சிருக்கு. அதனால ஒரு மரம் கொண்டு இருக்கிறதால மரம் போட மரம் இன்னும் டாக்டர்ஸ் வரும். அப்போ நீங்களே கூட யூஸ் பண்ணணும் இந்த குவார்டர்ஸ் என்ன? நான் யூஸ் பண்ணுறல, நான் இந்த ஊர் பக்கத்துலங்கிறதால எனக்கு பிரச்சனை. ஆனால் சில நேரங்களில் வாஷ் எடுக்கிறதால நான் உள்ளுக்கே செஞ்சு கொள்றது, அரேஞ்ச் பண்ணி அந்த உள்ளுக்கு இருக்கிற பாத்ரூமே யூஸ் பண்ணி கொள்றேன். நான் பிரச்சனை இல்லை. அந்த ரெஸ்ட் அப்படின்ட்டு இல்லை. நான் ஐயா முரளி ஐயா, முதல்ல உங்களோட எலக்ட்ரிஷியனை கொஞ்சம் அனுப்புங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிவிஷனை. கோவிக்கிறாங்க என்னோட இந்த முரளீஸ்வரன் ஐயா. இதில் பாருங்கள் மீட்டர் வந்து இது நம்ம சிபிக்கு அருவிக்கு ஒரு மீட்டரை மாற்றுங்க, சிபிக்கு அருவிக்கு ஒரு மீட்டர் பாக்ஸை மாற்றுங்க, மீட்டரை மாற்றுங்க, மாற்றி போட்டு இந்த வயர் தொங்குற வயர் எல்லாமே எடுத்து செய்ய சொல்கிற விஷயங்களை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிவிஷன். அடுத்த மாதிரி உங்களுக்கு சின்ன வேலை நானும் கௌஷியன்கிட்ட சொல்லி விட்றேன். சிபிஎம்எஸ் இஎஸ் எலக்ட்ரிக்கல் சூப்பரிண்டென்ட் நல்ல ஒரு என்னோடய நண்பர், நல்ல துடிப்பானவர். நான் அவர்கிட்டையும் சொல்லி விட்றேன். ஒரு இதை கொஞ்சம் போய் செய்து கொடுக்க சொல்லி நீங்களும் அவருக்கு சொல்லுங்கள். அவர் இந்த குவார்ட்டர்ஸ் வந்து சின்ன சின்ன வேலைகளோட இருக்குது. இதையும் செய்தி இதுக்கு ஒரு மதிலை போட்டு வடியாடா செய்திங்கண்டா. முரளீஸ்வரன் ஐயாட காலத்தில் இந்த கழுதாவில் இந்த குவார்ட்டர்ஸ் நல்லா இருக்கணுக்குள்ள இந்த டாக்டர் வந்து இப்போ எல்லாம் இதையும் பாவிச்சாருன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட சர்வீஸை கொடுப்பார். வேறு இப்போ இங்கேருந்து களவாஞ்சி குடிக்க போகிறார். அவருக்குள்ள ஒரு வாஷ் எடுத்துட்டு போகலாம். இந்த டைமில் இந்த குவார்ட்டர்ஸ் வந்து பிரயோஜனமாக அமையும். அதே நீங்கள் செய்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐயா. அதோட நம்ம வைத்திய கிளத்தில் நீ ஐயா இருக்கிறோம். அப்படியோக்குள்ள நம்மளோட சுற்றுச்சூழலில் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். உங்களுடைய பொது சுகாதார பரிசோதனைகளையும் இங்கே ஒரு அனுப்பும்படி தயவாக வேண்டுகிறேன். உங்களோட பொது சுகாதார பரிசோதனைகளையும் வச்சு இந்த அக்கம் பக்கத்தையும் ஒரு தரம் பார்த்து இந்த காடாக கிடக்குது என்று சொன்ன விஷயத்தையும் சொல்லி உங்களோட பொது சுகாதார பரிசோதனைகள் உங்களுடைய எம்ஓஜ் களுவாஞ்சியுடைய எம்ஓஜ் அவர் நண்பர், அவர் மிக்க நல்ல துடிப்பானவர் தான். அவருடைய ஒரு தரம் சொல்லி இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் ஒரே பார்வையில் நீங்கள் செய்வீங்க என்ற நம்பிக்கை இருக்குது. இதை கொண்டு டாக்டர் காட்டித்தாரன்று டாக்டருக்கு யாரும் பேசுகிறாருங்க. அவர் விரும்பலை, நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அவர் இந்த விடயங்களை நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.